போது இந்த இயக்கத்திற்கென்று ஒரு கொடியை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினோம். அப்பொழுதுதான் நவம்பரிலே இயக்கத்தை உருவாக்கிய பிறகு ஒரே மாதத்தில் ஜனவரி மாதம் வந்தது. எங்க இருக்கிற திராவிட இயக்கங்கள், தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் இயக்கங்கள் எல்லாம் மொழிப்போர் நினைவு நாளை ஜனவரி 25ஆம் நாள் அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். தமிழ் புலிகள் கட்சி ஒரு இயக்க கொடியை அடையாளம் கண்டு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற போது மொழிப்போர் தியாகிகள் நாளிலே நாம் நம்முடைய கொடியை அடையாளப்படுத்த வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அந்த மொழிப்போருடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தோம். அப்பொழுதுதான் மொழிப்போர் பல கட்டங்களில் நடந்திருக்கிறது. அப்படி பல கட்டங்களில் நடந்த போது முதலாக மொழிப்போர் நடந்த போது அந்த மொழிப்போரிலே போராடிய தலைவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது மொழிப்போரிலே சிறைபிடிக்கப்பட்ட தலைவர்கள், மொழிக்காக போராடிய தலைவர்களிலே ஒரு தலைவன் முதலாக மரணிக்கிறான். நடராசன் என்கிற தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒருவன் அங்கே மொழிப்போர் வரலாற்றில் முதலாக சாகடிக்கப்படுகிறார் அல்லது இறக்கிறார். அந்த வரலாறுகளை புரட்டி பார்க்கிற போது மொழிப்போருடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். மொழிப்போர் நாள் ஜனவரி 25 என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார். நாம் யோசிக்கிறோம், மொழிப்போருக்காக முதலாக செத்தவர் நடராசன் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்காரர் ஒருவேளை ஜனவரி 15ஆம் தேதி செத்திருக்கிறாரே, உயிர் பறிபோய் இருக்கிறதே, அந்த நடராச நினைவு நாள் அன்று ஏன் மொழிப்போர் நாளாக இந்த அரசு கடைபிடிக்க கூடாது என்கிற ஒரு ஆதங்கத்தில் என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுப்பப்பட்டு இந்த அரசு ஜனவரி 15 நடராஜன் இறந்த நாளை மொழிப்போர் நாளாக அனுசரிக்கிறதோ இல்லையோ, தமிழ் புலிகள் கட்சி மொழிப்போர் வரலாற்றை ஜனவரி 15ஆம் ஆண்டு தொடங்க வேண்டும் என்று ஜனவரி 15ஆம் நாள் நடராசன் நினைவு நாள் அன்று எங்கள் இயக்கத்தினுடைய கொடியை அடையாளப்படுத்தினோம். தலைவர் நெடுமாறன் அவர்களை வைத்து, அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை வைத்து. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தமிழ் புலிகள் கட்சி வருவதற்கு முன்பாக நடராசன் மரணித்தார், தாளமுத்து மரணித்தார். ஆனால் அடையாளப்படுத்தப்பட்டதெல்லாம் தாளமுத்து நடராசன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அது ஒன்றும் தவறு கிடையாது, ரெண்டு பேருமே செத்திருக்கிறாங்க. தாளமுத்து நடராசன் என்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் மடிந்ததிலே தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த நடராசன் முதலே செத்திருக்கிறாரே, ஏன் அந்த வரிசைப்படி நடராசன் தாளமுத்து என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று நடராசன் தாளமுத்து, நடராசன் தாளமுத்து, நடராசன் தாளமுத்து என்று திரும்ப திரும்ப ஒரு அரசியலை பதிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ணன் கனியமுதன் அவர்கள் பேசுகிற போது கூட நடராசன் தாளமுத்து என்று பேசுகிறார். இந்த பெருமை, இந்த வெற்றி தமிழ் புலிகள் கட்சிக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி வருவதற்கு முன்பாக தாளமுத்து நடராசன் என்று பேசிக் கொண்டிருந்த இந்த தியாகிகளை நடராசன் தாளமுத்து என்று பேச வைத்த பெருமை தமிழ் புலிகள் கட்சிக்கு இருக்கிறது. இது ஏன் அவ்வளவு பெருமை என்றெல்லாம் ஒன்றில்ல, அந்த செத்ததிலே தாழ்த்தப்பட்டவன் என்கிற சாதியோடு அவனை நீங்கள் புறக்கணித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான், அவனுடைய வரலாறுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஜனவரி 15 நாங்கள் முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படித்தான் மொழிப்போருக்காக மடிந்தவர்களை தமிழ் புலிகள் கட்சி நினைவு கூறுகிறது. ஜனவரி 15ஆம் தேதி இன்று வரையிலும் தமிழ் புலிகள் கட்சி ஜனவரி 15ஆம் நாளைத்தான் மொழிப்போர் நாளாக நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் சில தவறுகளோ முன்னப்பின செய்திகளோ இருக்கலாம். அதற்காக 25 அனுசரிக்க கூடாது என்பது அல்ல. பல கட்ட தலைவர்கள் பல நேரங்களிலே பல நாட்களிலே மறைந்திருக்கிறார்கள். அனைவரையும் நினைவை போற்றக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கு புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நினைவு நாளிலே மாநில உரிமைகள் என்கிற அந்த பட்டியலுக்குள்ளாக அந்த மாநில உரிமைகளை சிதைத்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநிலங்களே இல்லாத ஒரு நாடாக உருவாக்கக்கூடிய முயற்சிக்கக்கூடிய நடைமுறைகள் RSS சங்பரிவார இயக்கங்களால் மேலும் மேலும் கூர்திட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கூர்மையை நாம் மழுங்கடிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கனவை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரங்கள் தேவைப்படுகிறது. இந்த களத்திலே மொழிக்காக மரணித்தவர்களை, தமிழுக்காக மடிந்தவர்களை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக போராடுகிறவர்களை எல்லாம் நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த களத்தை இன்றைக்கு சரியான நேரத்தில் புரட்சிகர இளைஞர் முன்னணி இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் சொல்லுகிற செய்தியிலேயே நம் நாட்டினுடைய எதிரி யார்,
நம்முடைய நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்து எது என்பது இதற்குள்ளாக அடங்கியிருக்கிறது. நம் நாட்டினுடைய எதிரியாக எதிர் அமைப்பாக RSS சங்பரிவார இயக்கங்கள் இருக்கிறது. அவர்கள் கருத்தாக இந்து ராஷ்டிரத்தை அமைக்க முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியிலே இந்தியாவில் பல மாநிலங்களிலே அவர்கள் மெல்ல மெல்ல ஊடுருவி விட்டார்கள். தமிழகத்திலே அவர்களால் ஊடுருவ முடியவில்லை. இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு தமிழ்நாடு தடையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிராமண ஒழிப்பு அல்லது பார்ப்பனிய எதிர்ப்பு மிக கடுமையாக இருக்கிறது. எனவே பார்ப்பனிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. இந்தியாவில் பல மாநிலங்களிலே சங்பரிவார இயக்கங்கள் எளிமையாக கால் வைத்ததை போல தமிழ்நாட்டிலே கால் வைக்க முடியவில்லை. RSS இயக்கம் உருவாக்கப்பட்ட பிறகு 75 ஆண்டுகள் கழித்து RSS தலைவர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுகிறார்கள். அப்பொழுது அந்த RSS இயக்க தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிற போது ஒரு கருத்தை விவாதிக்கிறார்கள். நாம் இயக்கம் தொடங்கி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 75 ஆண்டுகளிலே இந்தியாவில் பல மாநிலங்களை நாம் கைப்பற்றி விட்டோமே, ஏன் தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியவில்லை என்று அவர்கள் மீளாய்வு செய்கிற போது தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் என்கிற கடப்பாறை இருக்கிறது. எனவே எங்களால் தமிழகத்தில் கால் பதிக்க முடியவில்லை என்று RSS ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறார்கள். எனவே பார்ப்பனிய சித்தாந்தம், RSS தத்துவம், மனு தர்ம சட்டம் தமிழ்நாட்டில் எடுபடாமல் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் என்பதை RSS காரர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்திலே கால் வைப்பதற்கான வாய்ப்பாக அவர்கள் இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு RSS இயக்கம் கால் வைக்க வேண்டும் என்றால் தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் மிக மூர்க்கமாக எதிர்க்க வேண்டும் என்று அவர்கள் பல தலைவர்களை உருவாக்குகிறார்கள். ஏற்கனவே ஜெயலலிதா மறைவுக்கு முன்பாக கெச் ராஜா தந்தை பெரியாரை திராவிடத்தை எதிர்த்து பேசினார், எடுபடவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்த்து பேசினார்கள், எடுபடவில்லை. அண்ணாமலை உருவாக்கப்பட்டார், எடுபடவில்லை. இறுதியிலே அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை உருவாக்க முயற்சித்தார்கள். ரஜினிகாந்தும் அதற்கு இசைவளிக்கவில்லை. இப்பொழுது மாறாக கெச் ராஜாவிற்கு பிறகு, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு, அண்ணாமலைக்கு பிறகு, ரஜினிகாந்துக்கு பிறகு இன்றைக்கு சீமானை களமிறக்கி இருக்கிறார்கள். சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா திராவிடத்தையும் பெரியாரையும் இழித்து பேசுவது, அதை ஒழித்து கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. நான் இந்த இடத்திலே நான் சீமானவர்களாக இருக்கலாம், கெச் ராஜாவாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒன்றை மாற்றம் சொல்கிறேன். உண்மையிலேயே நீ சொல்வதை போல ஒரு நல்ல தகப்பனுக்கும் நல்ல தாய்க்கும் பிறந்து எவனாவது ஒருத்தன் இருந்தால் பெரியாரை தத்துவார்த்த ரீதியாக எதிர்கொள்ள தயார் என்று எவன் அழைத்தாலும் அந்த மேடைக்கு செல்ல நான் தயாராக இருக்கிறேன். நேருக்கு நேராக விவாதிக்க எவனாவது தயாராக இருக்கிறானா? திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன விவாதிக்க சீமானே நீ கைதட்டி பேசுகிறாயே, நான் சொல்லுகிறேன் திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன விவாதிக்க நான் தயார். சீமானே நீ தயாரா? பேட்டியில சொல்றேன், நான் ரெடி 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 ரெடின்னு வீரலட்சுமி தங்கச்சி கூப்பிட்டு இருக்கு. வீரலட்சுமி தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட சண்டைக்கு போக மாட்டேங்கிறாரு. கரையால ஒரு பக்கம் கூப்பிடுறாரு, அங்க போக மாட்டேங்கிறாரு. நான் ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வர மாட்டேங்கிறாரு. எவெல்லாம் கூப்பிடுறானு அந்த பக்கம் அந்த ஒரு சுந்தர் படத்துல சொல்லுவாரு, வாடா வாடா வீட்டுக்கு வாடா. வீட்டு ரோட்டுக்கு போனா அங்கதான் வீட்டுக்கு போயிடுறான், வீட்டுக்கு போனா அங்க இருந்து வெளியில போயிடுறான், அங்க போனா அங்கிட்ட அப்படியே போயிடுறான். கடைசி வரைக்கும் நேரடியாக விவாதிக்க தயாராக இல்லை. நான் கேட்க விரும்புவதெல்லாம் நேரடியாக விவாதிக்க கூட நீ வரமாட்டேன். இப்பொழுது நான் ஒன்றை கேட்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வெளிப்படையாக சொல்லலாம். பல தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட்டணி குறித்து பல தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது முக்கியமான தலைவர் ஒருவர் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னார். அப்பொழுது ஈரோடு இடைத்தேர்தலிலே சாதி குறித்து பேசுகிற போது ஒரு விவாதம் வந்தது. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, சீமானை பத்தி பிரச்சனையே கிடையாது, சீமானை பத்தி பிரச்சனையே கிடையாது,
ஏன்னா சீமான் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியும், பேசுறதெல்லாம் தப்புன்னு அவருக்கே தெரியும். அவரை எளிமையாக மடைமாற்றி விடலாம் அல்லது எளிமையாக அவரை முறியடித்து விடலாம். ஆனால் சீமானால் வளர்க்கப்பட்ட தம்பிகள் இருக்கிறார்களே, அவர்கள் தற்குறிகளாக சீமானால் வளர்க்கப்பட்டு வருகிறார்களே, அதை நினைத்துத்தான் நான் ஆதங்கப்படுகிறேன் என்று ஒரு தலைவர் சொன்னார். உண்மைதானே? உண்மைதானே? ஒரு தலைவனாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும்? நாட்டில் நடக்காது. எவ்வளவு கேவலமா! நேற்றைய நண்பன் பேசினார், நாம் தமிழர் கட்சியில ஃப்ரெண்ட் இருக்கான், பேசுறான். ஒண்ணுமே இல்லை. நான் ஒரே கேள்வி கேட்டேன், சீமான் கையெழுத்து போட்டால் உலக நாடுகளிலே குடியுரிமை தருகிறார்களாமே, எனக்கு சீமானிடத்திலே கையெழுத்து பெற்று ஒரு குடியுரிமையை பெற்று தர முடியுமான்னு கேட்டேன். சீமான் கையெழுத்து போட்டா குடியுரிமை தருவான்னு நம்பி கைதட்டான். கச்சத்தீவை மீட்பதற்கு நெய்தல் படை கட்டி அமைக்கப்பட முடியும் நம்புறான், கைதட்டான். இப்படி நிறைய சொல்லலாம். எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பெரியார் சொல்லாத கருத்தை பெரியார் சொன்னதை போல அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிற இந்த மாதிரியான தலைவர்களை எல்லாம் அடையாளம் காணுகிற போதுதான் RSS அஜெண்டாக்கள் தமிழ்நாட்டில் தடுக்க முடியும். எனவே ரஜினிகாந்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சீமான் மட்டுமல்ல, கொம்பாதி கொம்பனாலும் பெரியாரை, இந்த பெரியாருடைய அரசியலை, திராவிட சித்தாந்தத்தை யாராலும் ஒழித்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொண்டு, மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேசிய இனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த இனங்களையும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக, RSSக்கு எதிராக இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் நாம் ஓர் அணியிலே திரள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த திரட்சியிலே தமிழ் புலிகள் கட்சி புரட்சிகர இளைஞர் முன்னணியோடு என்றைக்கும் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.